மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்துடலாம். நிப்டி 211 புள்ளிகள் உயர்ந்து 26,216 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 666 புள்ளிகள் உயர்ந்து 85,836 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. இது போக இன்னைக்கு சந்தையில என்னென்ன முக்கியமான செய்திகள் இருந்துச்சு, அது இந்த வாரத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு சந்தையுடைய செய்திகளுக்கு டைரக்டா போயிடலாம் சார். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு சார்? நெல்சன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே நம்பர் 3 முறை ரிப்பீட் ஆகுது இல்லையா? இப்ப கிரிக்கெட்ல 111 அப்படிங்கிற ஸ்கோர் வரும்பொழுது இது நெல்சன்ஸ் நம்பர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு மும்பை பங்குச்சந்தை 666 புள்ளிகள் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸுமே பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. 212 பாயிண்ட் அப்ல முடிவடைஞ்சிருக்கு. அப்ப மார்க்கெட் புல்லிஷா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நேச்சுரலா எழாம இருக்காது. அப்படியும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த குறியீட்டின் அடிப்படையில பார்த்தோம்னா அப்கோர்ஸ் அது ஒரு 50% சந்தையினுடைய சந்தை மதிப்பு இதுக்குள்ள அடங்கிடுது. அதனால அந்த அடிப்படையில பார்த்தா சந்தை புல்லிஷா இருக்க மாதிரி தோன்றுனா கூட பிராடர் மார்க்கெட் பார்த்தோம்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ இன்னைக்கு 1200 பங்குகள் அட்வான்ஸ் ஆயிருக்கு. 1500 பங்குகளுக்கு மேல இன்னைக்கு டிக்ளைன்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதை பொறுத்த வரைக்கும், நம்ம என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும், சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டாலுமே கூட மும்பை பங்கு சந்தையில 4000 பங்குகளுக்கு மேல வணிகமாயிருக்கு. அதுல ஒரு 1686 பங்குகள் அட்வான்ஸ் ஆகும், 2293 பங்குகள் டிக்ளைன் ஆகும். சோ டிக்ளைன் அதிகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, ஸ்மால் கேப் அந்த குறியீடு இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்ததையும் நம்ம பார்த்தோம். அதனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பாசிட்டிவா இருந்தா கூட பிராடர் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவா இருக்குன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். பர்டிகுலரா இந்த செக்டார் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எதை நம்ம சொல்லலாம் சார்? குறிப்பாக 3 செக்டாரை சொல்லலாம். ஆட்டோமொபைல் செக்டர், நிப்டி மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகத்துறைக்கான குறியீடு, PSU பேங்க், இது 3மே இன்னைக்கு நல்லா இருந்தது. ஆட்டோமொபைல் நல்லா இருந்ததுக்கு காரணம் பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய மாருதி, டாடா மோட்டார்ஸ், M&M இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட 3% ஏற்றத்தை சந்தித்தது. அதே மாதிரி மெட்டல் எடுத்துக்கிட்டோம்னா டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல் இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை சந்தித்ததை பார்க்க முடிந்தது. சோ இத காரணமாக அதனுடைய தாக்கம் அந்த குறியீடுகள் இருப்பதை நம்ம பார்த்தோம். சார், அப்போ சரிவுல எந்தெந்த செக்டார்ஸ் இருந்துச்சு சார் இன்னைக்கு? இன்னைக்கு இறக்கத்துல இருந்ததுன்னு பார்த்தோம்னா கன்சூமர் டியூரபிள் செக்டார் ஒரு சின்ன ஒரு 1% கீழே தான் இறக்கத்துல இருந்தது. மிட் அண்ட் ஸ்மால் ஹெல்த் கேர் செக்மெண்ட் அது ஒரு இறக்கத்துல இருந்தது. குறிப்பாக செக்டாரை தாண்டி பார்க்கும் பொழுது மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் பார்க்கும் பொழுது மிட் கேப் அவ்வளவா அதிகரிக்கல. ஆனால் ஸ்மால் கேப் சொல்ல போனால் இறக்கத்துல இருந்தது. ஸ்மால் கேப், நிப்டி ஸ்மால் கேப் 50 சொல்லக்கூடியதும் சரி, நிப்டி ஸ்மால் கேப் 250 சொல்லக்கூடிய 250 பங்குகளை உள்ளடக்கிய குறியீடும் சரி இன்னைக்கு இறக்கத்துல தான் இருந்தது. அதுதான் அந்த மார்க்கெட்ல அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோலயும் பிரதிபலித்ததுன்னு நான் நினைக்கிறேன். சார், நம்ம இப்போ ஸ்டாக்ஸுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா IEXல கடந்த 2 நாட்களா சரிவு தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு சார்? அதான் அந்த மார்க்கெட் கப்ளிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நேற்று முந்தின நாள் பேசணும். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 பவர் எக்ஸ்சேஞ்சையும் ஒருங்கிணைத்து ஆர்டர் அக்ரிகேட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி. உதாரணமாக சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அமேசான்ல ஒரு பொருள் சீப்பா இருக்கும், பிளிப்கார்ட்ல இன்னொரு பொருள் சீப்பா இருக்கும். அதே பொருள் ஒரு நாள் இங்க குறைவா இருக்கும், ஒரு நாள் அங்க குறைவா இருக்கும். அப்ப இதுக்காக ஒரு இணையதளம் ஒருத்தர் உருவாக்குனாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொருளை வாங்கணும்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி 2-3 இணையதளங்கள்ல எங்க அன்னைக்கு தேதிக்கு சீப்பா இருக்குன்னு அதுல போய் நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் கப்ளிங் சொல்றது இதுல பண்றதா சொன்னாங்க. இன்னைக்கு இன்வெஸ்டெக்ங்கிற ஒரு நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது நடைமுறையில சாத்தியப்படுத்துறதுக்கு ஆபரேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது ஒரு லெங்தி ப்ராசஸ். 3 எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயும் ஒரு இன்டகிரேஷன் கொண்டு வரணும். அப்புறம் அந்த செட்டில்மெண்ட் இருக்கு, கிளியரிங், ட்ரேடிங், செட்டில்மெண்ட் எல்லாமே இன்டகிரேட் பண்ணணும். இதற்கு நாளாகுங்கிறதுனால தற்காலிகமாக மிகப்பெரிய பாதிப்புகள் இதுக்கு வராது அப்படின்னு சொன்னதன் காரணமாக அந்த வீழ்ச்சி இப்போ ரெக்டிஃபை பண்ணப்பட்டு இன்னைக்கு ஒரு 4% இன்னைக்கு அதிகரிச்சதா பார்க்க முடிஞ்சது. 215 ரூபாய் டார்கெட் கொடுத்திருக்காங்க அவங்க. அதுக்கு மேல 208 ரூபான்னு இன்னைக்கு ட்ரேட் ஆகி. சார், நம்ம நேத்து கூட இந்த டெக் கம்பெனிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், ஜொமேட்டோ, ஸ்விக்கிஸ்ன்னு. இன்னைக்கு பேடிஎம்ல ஒரு பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து சார். அது என்ன பிளாக் ட்ரேட்னா என்ன சார்? என்ன பர்டிகுலர்லா இந்த ஸ்டாக்ல என்ன நடந்துச்சு? இப்போ பிளாக் ட்ரேடுங்கிறது என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் பிளாக் ட்ரேட் ஒன்னு இருக்கு, பல்க் ட்ரேட் ஒன்னு இருக்கு. பல்க் ட்ரேடுங்கிறது என்னன்னா, அந்த நிறுவனத்தினுடைய ப்ரீ ஃப்ளோட் கேபிட்டல், அதாவது ஃப்ளோட்டிங் கேபிட்டல் சொல்றது, சந்தையில் வணிகமாகக்கூடிய மொத்த பங்குகளுடைய எண்ணிக்கையில 0.5% மேல ஒருத்தர் வாங்கியோ
வித்தோ ஒரே ஸ்ட்ரோக்ல வாங்கினாங்களோ வித்தாலோ, ஒருத்தர் வாங்கினா ஒருத்தர் விற்கணும், ஒருத்தர் வித்தா ஒருத்தர் வாங்கணும் நடந்தாலும் அதுக்கு பேரு பல்க் ட்ரேட்னு சொல்றது. அதுக்கு ஒரு செப்பரேட் விண்டோ இருக்கு. இந்த மொத்த சந்தையை பாதிக்காமல் அதை தனியா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதை வந்து நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி அந்த 0.5% இல்லாமல் மற்ற ஒரு பெரிய ட்ரேட், இதுதான் பல்க் ட்ரேட். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைந்தபட்சம் 5 லட்சம் பங்குகள், 5 லட்சம் ஷேர்ஸ் அல்லது 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகள், ரெண்டுல எது குறைவானதோ அந்த அளவுல வந்து ஒரே ஒரு ட்ரேட், ஒரு சேல் ஒரு பர்ச்சேஸ் நடக்குதுன்னா பிளாக் ட்ரேட்னு சொல்றது. இது எதுக்காகன்னா, ஒட்டுமொத்த இது வந்து நெகோசியேட்டட் ட்ரேட். சந்தைக்கு வெளியே வாங்குறவங்க விற்கிறவங்க நெகோசியேட் பண்ணிக்கிட்டு சந்தையின் மூலமாக அதை வந்து ரூட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக எக்ஸ்சேஞ்சுக்கு ரிப்போர்ட்டும் பண்ணிடுவாங்க, நாங்க வந்து இது மாதிரி ட்ரேட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 197 கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட்ங்கிறது பேடிஎம் நிறுவனத்தினுடைய பங்குச்சந்தையில வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகி ஸ்டாக்கோட பேரு 197 கம்யூனிகேஷன்ஸ். இது வந்து 4% இன்னைக்கு ஏறுனுச்சு. ஏன்னா ஒரு அந்த நிறுவனத்துடைய பங்குகள்ல 0.8% சொல்லக்கூடிய அளவுக்கு இது வந்து பல்க் ட்ரேட்லயும் வரும். அந்த மாதிரியான ஒரு ஈக்விட்டி வந்து சேஞ்ச் ஹேண்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 701 ரூபாய் அப்படிங்கிற ஆவரேஜ் பிரைஸ்ல வந்து இந்த டிரான்சாக்சன் நடந்தது. இதை பற்றிய தகவல் வெளியான பிறகு இந்த பங்கினுடைய விலை 713 ரூபாய் வரைக்கும் போனச்சு. நேற்று 690 ரூபாய் இருந்தது. ஸோ இதனால அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனும் சப்ஸ்டான்சியலா இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, எம்கே குளோபல் சொல்லக்கூடிய ஒரு புரோக்கர் ஃபார்ம் வந்து புரோக்கிங் ஃபார்ம் வந்து 750 ரூபாய் அப்படின்னு சொல்லி இதனுடைய டார்கெட் பிரைஸை வந்து அதிகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணம். இது வந்து அதிகரிக்கும். சார், அந்த ஷேரினுடைய விலையை ஏத்துறதுக்காக இந்த மாதிரி பிளாக் ட்ரேட்ஸ் இதெல்லாம் நடக்குமா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. இந்த பிளாக் டீல்ங்கிறதே வந்து சந்தையில முழுமையாக இந்த பங்குகளை ஒருத்தர் வித்தாங்கன்னா பயங்கரமா அடி வாங்கி லோயர் பாட்டம் போயிடும், வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லாத சூழல் கூட உருவாகலாம். ஏன்னா அவ்வளவு குவான்டிட்டியை விற்கிறாங்க. அப்ப இதுல சிறு முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவாங்க பெரிய அளவுல. அவங்க வந்து பயந்து பேனிக் ஆகி, ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ள என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையேன்னு அவங்களும் வித்துட்டு போயிடலாம், பயந்துடலாம். அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வந்து சந்தைக்கு வெளியே வந்து நெகோசியேட் பண்ணிட்டு, வாங்குபவரும் விற்பவரும் நெகோசியேட் பண்ணிட்டு, அதே சமயத்துல ஓப்பன்னஸ் ஒரு டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்றதுக்கு சந்தையில ரூட் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய வெப்சைட்ல போட்டுறாங்க. அதனால இது வந்து நல்ல விஷயம் தானே தவிர, பண்ணாமல் இருந்தால்தான் பேனிக் வரும். பிளாக் டீல் அல்லது பல்க் டீல்ங்கிற ஒரு விண்டோல இதை போட்டு இதை பண்ணாமல் இருந்தால், டிக்ளரேஷன் பண்ணாம இருந்தால் அதுதான் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் ஒரு பயத்தை உண்டு பண்ணும் நான் நினைக்கிறேன். சார், கம்மிங் டு கமாடிட்டிஸ், கோல்டு அண்ட் சில்வர், க்ரூடு, இதெல்லாம் எப்படி சார் இருக்கு? சர்வதேச சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து $2700 தாண்டி இருக்கு. இது வந்து திரும்ப நம்ம சொல்றோம், போர் அடிக்காம இருக்கணும். பட் ஆனால் முன்னெப்போதும் தொடாத ஒரு உச்சம். $2700 தாண்டி இன்னைக்கு வணிகம் ஆயிட்டு இருக்கு. நேற்று இது வந்து கணிசமான ஏற்றது. $2680 மேலதான் வணிகம் நடந்தது. அதே மாதிரி வெள்ளியினுடைய விலையும் கணிசமான ஏற்றம், கிட்டத்தட்ட 2.5% இன்னைக்கு 2.5%க்கு மேலே ஏறி இருக்கு. ஏறி இன்னைக்கு வந்து ஒரு 32.86 அமெரிக்க டாலர்கள் வணிகம் நடக்குது. கச்சா எண்ணெயுடைய விலை இதற்கு நேர் மாறாக கிட்டத்தட்ட 3% கிட்ட இறங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. நேற்று $70 மேல இருந்தது, இப்ப $67.25 $67.75 அப்படிங்கிற லெவல்ல இருக்குது. WTI க்ரூட் இது வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து அந்த சிச்சுவேஷன் ஈஸா இருக்கதா ஒரு செய்தியை சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியும். சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஊகங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். அதனால உள்ளூர் சந்தையில MCX-லயும் க்ரூடோட பிரைஸ் வந்து 1%க்கு மேல வந்து ஃபால் ஆயிருக்கு. 5771 இருக்கு. $6000 கிட்ட இருந்தது 2 நாட்களுக்கு முன்பு. இப்பொழுது $5775 கிட்ட இருக்கு. ஆனால் வெள்ளியினுடைய விலை 1%க்கு மேல ஏறி இருக்கு. $93,000, 90,000க்கு கீழே இருந்தது இந்த வார துவக்கத்துல. இப்ப $93,000. அதே மாதிரி தங்கத்தினுடைய விலை $75,450 கிட்ட வணிகம் நடத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. சார், இந்த NSE இண்டெக்ஸ்ல சில பங்குகளை உள்ள சேர்த்திருக்கிறதாகவும் சில பங்குகளை வந்து வெளியே எடுத்திருக்கிறதாகவும் வந்து தகவல் வருது. இது என்ன சார் இந்த உள்ளே வெளியே கேம்? பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெண்ட், இந்த 2 நிறுவனங்களுடைய பங்குகளை நிப்டி 50 சொல்லக்கூடிய 50 பங்குகளை உள்ளடக்கிய NSE இண்டெக்ஸுக்குள்ள உள்ள கொண்டு வர்றாங்க. இதை கொண்டு வரும் பொழுது, ஏன்னா 50 தான் எண்ணிக்கை, அப்ப 2 வெளியே கொண்டு போகணும். எதை கொண்டு போறாங்கன்னா, திவிஸ் லேபரேட்டரிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் LTI மைண்ட் ட்ரீ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் 2ஐயும் வந்து வெளியே கொண்டு போறாங்க. அதுக்கு பதில் இது 2ஐயும் உள்ள கொண்டு வர்றாங்க. இந்த முடிவை எடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸ் சப் கமிட்டின்னு சொல்லுவாங்க, NSE இண்டிசஸ் லிமிடெட். இதுக்கு ஒரு தனியாக ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் இது வந்து இண்டெக்ஸை மெயின்டைன் பண்றதுக்குன்னே வந்து NSE-ஆல வந்து அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த NSE இண்டிசஸ் லிமிடெட்ங்கிற நிறுவனத்துக்கு கீழே ஒரு 3 லேயர் இருக்கு. இது இந்த இண்டெக்ஸை மேனேஜ் பண்றதுக்கு இவங்களுக்கு இது வந்து போர்டு. இந்த போர்டுக்கு இவங்களுக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே இண்டெக்ஸ் அட்வைசரி கமிட்டின்னு இருக்கு. அவங்களோட இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸ் சப் கமிட்டின்னு ஒன்னு இருக்கு. இந்த கமிட்டி வந்து 6 மாதங்களுக்கு ஒரு
முறை இந்த குறியீட்டை மாற்றி அமைப்பார்கள் தேவை ஏற்பட்டால். தேவை ஏற்படலைன்னா மாற்ற மாட்டாங்க. ஏன் மாற்றணுங்கிற கேள்வி வருது இல்லையா? சில நாட்களுக்கு முன்பு நான் பேசினேன். அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு குறியீட்டில் உள்ள பங்குகள் எடுத்துக்கிட்டோம்னா டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் இருக்கும், சுகர் நிறுவனங்கள் இருக்கும். அந்த மாதிரியான அன்னைக்கு சர்க்கரை ஆலைகள், இந்த மாதிரி ஜவுளித்துறை இதெல்லாம் பெரிய லெவல்ல இருந்தது. ஐடியே கிடையாது 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அளவுல இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை, நிதித்துறை தான் 50% மேல இந்த நிப்டி குறியீட்டுல இருக்குது. சோ ஏன்னா காலத்துக்கு தக்க இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கு அந்த துறையை உள்ள கொண்டு வரணும். ஏன்னா நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 13 துறை சார்ந்த பங்குகள் இருக்கு. 13 செக்டர்ஸ் அதே. ஓகே, இது 1995 வந்து நிப்டிங்கிற குறியீடு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது பேஸ் டேட்னு சொல்லுவோம், நவம்பர் 3, 1995. ஆனா லான்ச் பண்ணது ஏப்ரல் 22, 1996. இப்போ அதுவும் நீங்க ஏன்னு கேட்பீங்க, ஏன்னா 96 லான்ச் பண்ணா ஏன் 95 பேஸ்னா 96 லான்ச் பண்ணணும்? எந்த ஒரு குறியீட்டையுமே வந்து லான்ச் பண்றதுக்கு முன்னால பேக் டெஸ்டிங்கிறது பண்ணுவாங்க. அதாவது இதற்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் 5-6 மாதங்களுக்கு இது வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணுதா, ஃபங்க்ஷன் பண்ணுதா, உண்மையை பிரதிபலிக்குதா அப்படின்னு. அதனால நவம்பர் 95 வந்து அடிப்படையா வச்சுக்கிட்டு 96 லான்ச் பண்றாங்க. 1000 தான் இதனுடைய பேஸ் வேல்யூ. இந்த 1000 தான் இன்னைக்கு 26,000 மாறி இருக்குது. 13 செக்டர்ஸ் இதுல இருக்கு. இப்ப ஏன் நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா மாத்தி அமைக்கணுங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டேன். இது வந்து ஜனவரி 31, ஜூலை 31 இதுதான் டெட்லைன். அந்த 6 மாதங்களுக்குள் இருக்க டேட்டாவை வச்சு அதற்கு பிறகு சந்திச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவை ஒரு 4 வாரங்களாவது குறைந்தபட்ச நோட்டீஸ் கொடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எஃப்என்டோலையும் இந்த பங்குகள் இருக்கும். எந்த அடிப்படையில இந்த பங்குகளை சேர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறியீட்டுல எல்லா பங்குகளையும் சேர்த்து விட முடியாது. ஒன்று குறைந்தபட்சம் வந்து அதுக்கு வந்து லிஸ்ட் ஆகி 1 மாசமாவது ஆயிருக்கணும் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னால. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா எஃப்என்டோ செக்மெண்ட்ல கட்டாயம் இருக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 190 பங்குகளுக்கு மேல வந்து எஃப்என்டோ செக்மெண்ட்ல இருக்கு. எஃப்என்டோ செக்மெண்ட்ல இருக்க பங்குகள் மட்டும்தான் குறியீட்டுக்குள்ள வர முடியும். அதற்கு வெளியே இருக்கக்கூடிய பங்குகள் வர முடியாது. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா இம்பாக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பங்கை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உள்ள இந்த இடைவெளி, வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் உள்ள இடைவெளிங்கிறது சந்தையில வந்து 0.5% கீழே இருக்கணும். எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன். 100 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா 101 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா 1% வந்து அந்த இடைவெளி. அந்த மாதிரி பங்குகள் இதுக்குள்ள வராது. ஏன் அப்படி 1 ரூபாய் இடைவெளி இருக்குன்னா அது வந்து லிக்விடிட்டி கம்மி. வாங்குவோர் விற்பவர் அதிகமா இருந்தா அந்த இது நேரோ ஆகி 100 ரூபாய் பையர், 100 ரூபாய் 25 பைசா செல்லர் அல்லது 100 ரூபாய் 50 பைசா செல்லர்னு வந்தா லிக்விடிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இம்பாக்ட் காஸ்ட்னு சொல்றது. அதன் அடிப்படையில தான் சோ லிக்விடிட்டி நிறைய வர்த்தகமாகுதா, 1 மாசமாவது ஆயிருக்கா, எஃப்என்டோ செக்மெண்ட்ல இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை வைத்து இதன் அடிப்படையில தான் 6 மாதத்துக்கு ஒரு முறை சந்தித்து அந்த டேட்டாவை வச்சு அவங்க வந்து இந்த முடிவுகளை எடுக்கிறாங்க. ஓகே சார், ரமேஷ் தமானி அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸா ரேலி ஆச்சு அப்படின்னம்னா அது வந்து ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரிஸ்க் அதிகம் சொல்லல. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அதான் நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஆனா அது ஒரு புல் ரேலியினுடைய எண்டா இருக்கலாம், கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா ஒரு சந்தையினுடைய ஒரு புல் ரேலி அல்லது ஒரு ஏற்றம்ன்றது முதல்ல வந்து லார்ஜ் கேப்ல துவங்கினா கூட ஓரளவுக்கு நின்றும். அதனுடைய விலை அதிகமா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து மிட் கேப்பை நோக்கி போக துவங்குவார்கள். மிட் கேப் ரேலி ஸ்ட்ராங் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அப்புறம் ஸ்மால் கேப் நோக்கி போக துவங்குவார்கள். அங்கதான் ரிஸ்கே ஆரம்பிக்குது. மெயின் ரிஸ்க் அந்த ஸ்மால் கேப் நோக்கி போகையில தான் அது வந்து ஒரு புல் இன் சைனா ஷாப்னு சொல்லுவாங்க. அல்லது நம்ம ஊர்ல சக்கர வியூகம்னு சொல்றோம். நுழைவது ஈஸி, வெளியே வருவது கஷ்டம். எல்லாரும் ஒன்னா வைக்க போனாங்கன்னா அதனால அது நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா மிட் கேப்ல இருந்து ஸ்மால் கேப்புக்கு வந்துட்டு ஸ்மால் கேப்பே வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு எல்லாரும் எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஆனா கம்பேரிட்டிவ் பேசிஸ் இந்த ஸ்மால் கேப்போடு ஒப்பிட்டு பார்த்தால் இது 70p 80p மல்டிபிள்ஸ்ல இருக்குது. அப்ப லார்ஜ் கேப்பே தேவையில்ல போல இருக்குன்னு எல்லாரும் திரும்ப லார்ஜ் கேப்புக்கு ஒரு சுழற்சி முடிஞ்சு லார்ஜ் கேப்புக்கு வர துவங்குவார்கள். அப்ப லார்ஜ் கேப் மிகப்பெரிய ஏற்றத்தை பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழும் பொழுது அதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுதான் மற்ற நாடுகள்ல, சைனால, தாய்லாந்துல, ஜப்பான்ல பல நாடுகள்ல இது நடந்திருக்கு. இது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி நடக்கும் பொழுது மிக கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக இன்னைக்கு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய பங்குகள் மட்டும்தான் பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. ஸ்மால் கேப் பங்குகள் அந்த அளவுக்கு ஏறல. இது ஒரு சரியான தருணத்துல விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது இதுக்கப்புறம் சரிவு ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கையா எடுத்துக்கலாமா சார்? அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. எதையுமே உறுதியிட்டு சந்தையில சொல்ல முடியாது. பட் வாய்ப்புன்னு பார்க்கும் பொழுது 170%, 80%. அப்படி சரிவு வந்தா எவ்வளவு தூரம் சரிவு ஏற்படும் சார்? சாதாரணமாக இந்த மாதிரி சரிவுகள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பாத்தீங்கன்னா இந்த 4th வேவ் 5th வேவ் எலியட்ஸ்ல வேவ்ல எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி பார்த்தா டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி 30,000 வரைக்கும் நிப்டி அடுத்த ஒரு 5-6 மாதங்களுக்குள்ள போகணுங்கிறது சொல்லப்படுகிறது. பட் ஆனால் சரிவுன்னு வந்ததுனால் அந்த சரிவு வந்து குறைந்தபட்சம் வந்து 8-10% நார்மலா இருக்கும். அது வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நார்மலா 8-10% வரைக்கும் இருக்கும். பட் முதலீட்டாளர்கள் வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்றதை விட அந்த மாதிரி சரிவு வந்தா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும். இந்திய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்து நம்ம பொருளாதாரம் வலுவாக இருக்கும் நம்பணும்னா இந்திய நிறுவனங்கள் மீது, நம்முடைய கன்சியூமர்ஸ் மீது
நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த மாதிரி சரிவுகளை நாம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து பஸ்ஸை தவற விட்டவர்கள் இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியை நம்ம வாங்குவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம்ங்கிறத நான் நினைக்கிறேன். பல விஷயங்கள் இன்னைக்கு சந்தை சார்ந்து சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நாளைக்கு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.